நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் நேற்றைய தினம் திடீரென்று நடிகர் ரஜினிகாந்தை சந்தித்து அவர் இல்லத்தில் சந்தித்து பேசியிருக்கார். எதிர்பார்க்கவே இல்லையே. சீமான் அவர்கள் நேற்றைய தினம் திடீரென்று நடிகர் ரஜினிகாந்தை சந்தித்து அவர் இல்லத்தில் சந்தித்து பேசியிருக்கார். சூப்பரா பண்றீங்க சார், அல்டிமேட் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச் சார். குச்சமே இல்ல. நாம் தமிழரா இல்ல நான் தமிழரா? என்னோ என் தமிழன், நான் தமிழர். டேய், யாராவது மேல அதிகாரி ஊமத்துல எங்க இருக்கா? ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. திடீர்னு இல்லை, ரொம்ப நாளா சந்திக்கணும்னு இருந்தது. அப்ப எனக்கு வேலை, அவங்களுக்கு படப்பிடிப்பு இருந்தது. ரொம்ப வருஷமா எனக்கு ஆசை இருந்தது இந்த இடத்துக்கு வர்றதுக்கு. ஆசை இருந்ததா? கூடாதுன்னு தானே ஆசைப்படணும் மேடம். இது பப்ளிக் மேடம், பப்ளிக் நல்லா இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க பாத்தீங்கன்னா, அந்த நோக்கத்தை நேரில் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் நான். அப்போ நேற்று திட்டமிட்டு சந்தித்தோம். ஒன்றும் இல்லை, ஒரு அன்பின் நிமித்தமாக ஒரு மரியாதையான சந்திப்பு தான். அன்பின் நிமித்தமாக ஒரு மரியாதையான சந்திப்பு தான். ஒரு அளவுக்கு மேல பண்ண. கடந்த காலங்களில் வந்து அவர் அரசியல் முன்னெடுப்பு வரும்போதெல்லாம் நீங்கள் நிறைய கடுமையாக விமர்சனம் பண்ணியிருந்தீங்க. திடீர்னு வந்து இந்த சந்திப்பு நிகழும் போது ஒரு எல்லாத்துக்குமே ஒரு அரசியல் ஒரு ஐயப்பாடு ஒன்று வர மாதிரி இருக்கு. நோ சூடு, நோ சொர்ணை, நோ பாதர்ட், நோ சூடு, நோ சொர்ணை, நோ பாதரிங், நோ டிஸ்டர்பன்ஸ், அப்சல்யூட் பீஸ், லவ், ஜாய், திட்டிங் மவுத்தில் பிளட் வந்திங், கேட்டிங் இயர்ஸில் நோ பிளட் வந்திங். பேச்சாடா பேசுனீங்க, பேச்சா பேசுனீங்க. சீமான் பேசுறது கூட பெரிய விஷயமா பல்லடா. இந்த சாத்தன்னு ஒருத்த பேச்சு வச்சிருக்கான் பாருங்க. காய் சங்க அட்டு போட்டுவோம். சங்க என்ன மராட்டிய மண்ண பிழைச்ச பழசு நாய், கர்நாடகாவில் பிறந்த நாய் தமிழ்நாட்டில் வந்துகிட்டு ஒரு தமிழனை கைது செய்யணும், கட்சியை தரமணும், மொத்த சங்க போடுவோம். ரஜினிகாந்த் ரசிகர்கள் உங்க பத்திரமா வீட்டு வந்துங்க, வெறி பிடிச்சு நிக்கிறோம். உன் மண்டை இருக்கிற மண்டை ஓட்ட காட்டிட்டு போயிடுவோம். தெருவு பிஞ்சிடும். ஐயோ அறிவிட்ட நாதாரிகளா. நேத்து ராத்திரில இருந்து சிரிச்சு சிரிச்சு என்னால சத்தியமா முடியல. சாட்டையை போட்டு சொயட்டி அடிச்சு நவுத்திக்கிட்டு இருக்காங்க. மதுரையே கெத்து, மதுரைக்கே கெத்து நம்ம கார்த்தி அண்ணன் தான். கார்த்தி அண்ணனுக்கு ஒன்னா நாங்க வருவோம், அதே இது எங்களுக்கு ஒன்னா கார்த்தி அண்ணன் வருவாரு. கரெக்டா இருந்தா புரோட்டா, இல்லன்னா மண்டபுல்லா சாப்பிட்டு. இதை விட உச்சபட்சமா அந்த சாப்பிட்டுன்னு ஒருத்தருக்க மஞ்சப்பூடி மாமா, அவன் பேசின பேச்செல்லாம் காது கொடுத்து கேட்க முடியாது. கோத்தாம் கொம்மானே பேசியிருக்கேன் ரஜினிகாந்த, சங்க அறுத்துமுலாம் கோத்தானே பேசியிருக்கேன் ரஜினிகாந்த. வளர்ந்த விதம் அப்படி, கட்சியே அப்படித்தான் பேசும். அது நாகரிகம் மற்றும் பண்பாடு பேசிதான் ஒருமையில பேசுவது, கேவலமாக பேசுவது, கெட்ட வார்த்தையில பேசுவது. இந்த கட்சியில் நீங்க என்னத்தை எதிர்பார்க்க முடியும்? மேமலைக்கு போறதை விட்டுவிட்டு இந்த வேலை உங்களுக்கு வேண்டாம்னு நம்ம சொன்னா கேட்கறது இல்ல. சொல்லிருக்கீங்க அரசியல் அவர் ஏற்கனவே வந்து தமிழகத்தில் வெற்றிடம் இருக்கு, தலைவருக்கான வெற்றிடம் இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. இப்போ அதை பத்தி ஏதாவது பேசல. ஒரு வெற்றிடம் இருக்குது, சுடுகாட்டில் கூட நிறைய வெற்றிடம் இருக்குது. வெற்றிடம் இருக்குது, வெற்றிடம் இருக்குது, என்னத்த வெற்றிடம் இருக்குது. அதனா பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்குன்ற. அட நம்பியா, பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்கு. பார்த்தாலே எப்பறம் ஒருத்தனை பார்த்தா அடிக்கணும் போல தோணும். வேணா பாரு பாரு. யார முறைக்கிற? மச்சான் முறைக்கிற மாதிரி தான் இருக்கு. என்ன முறைக்கிற? எதுக்கு திருப்பி முறைக்கிற? அந்த வெற்றிடம் இருக்குது, அதாவது அவர் சொல்றது சரிதான். சுடுகாட்டில் கூட நிறைய வெற்றிடம் இருக்குது. அந்த வெற்றிடம் இருக்குது, அதாவது அவர் சொல்றது சரிதான். வெற்றிடம் இருக்குது, வெற்றிடம் இருக்குது, என்னத்த வெற்றிடம் இருக்குது. நீ என்ன துரோகம் பண்ணாலும் அவனை மன்னிச்சுப்பான். ஆனா அந்த வெற்றிடம் இருக்குது, அதாவது அவர் சொல்றது சரிதான். ஒரு பீலா அத மட்டும் என்னால மன்னிக்கவே முடியாதா. இப்போ உனக்கு சீரியஸ் டைம்டா. நீங்க எதை நீங்க கடைசியா இருக்கு. நான் ரஜினிகாந்த் வந்து சங்கின் பொதுவாக எல்லாருமே சொல்றாங்க. அதே மாதிரி உங்களை வந்து பாஜக பி டீம் குறிப்பிட்டு சொன்னாங்க. ரெண்டு பேருமே இந்த சந்திப்பு வந்து ஒரு பயங்கர விமர்சனமா பார்க்கப்படுது. விமர்சனத்தை கடக்க இயலாத, விமர்சனத்தை தாங்க முடியாதவன் விரும்பியதை அடைய முடியாது. குடிச்சு போட்ட பாட்டில தூக்கி எடைக்கு போட்டானா, எடைக்கு போட்ட காசை வாங்கி குடிச்சு போட்டானா. அந்த மாதிரி அந்த குடிகார பையன் என்ன யோகிதா இருக்குன்னு சுத்தி நானும் சங்கிதாண்டா, பிஜேபி அடியால் தாண்டா, ரவீந்திரன் தோசை கூட்டி போனாரு. விஜய் எதுக்கு இருக்கிற வழி கிடையாரா, என் வயிற்ற கழுவுறதுக்கு, என் பிழைப்பு நடத்துறதுக்கு ரஜினிகால விழுந்துட்டுன்னு பச்சையா சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அது காலத்தின் கட்டாயம். இது ஒரு தப்பா?
விமர்சனத்தை கடக்க இயலாத, விமர்சனத்தை தாங்க முடியாதவன் விரும்பியதை அடைய முடியாது. அந்த மாதிரி இந்த மாதிரி மொல்ல மாதிரி சொன்னானா, இந்த மாதிரி அந்த மாதிரி கேப் மாதிரி சொன்னானா, வெத்தலை பாக்கு வெத்தலையா கொல்லைக்கு போக தண்ணி பத்தலையா. இது நான் என்னைக்கோ படிச்ச கோட்பாடு. இதெல்லாம் ஒரு பெரிய இது இல்ல. சங்கினா என்னன்னு தெரியுமா? சகத்தோழன் நண்பன் அர்த்தம். உனக்கு சங்கி எப்படிங்க? சங்கி என்றால் நண்பன் தானே? ஆமா ஆமா ஆமா. சங்கினா என்னன்னு தெரியுமா? சகத்தோழன் நண்பன் அர்த்தம். சொங்கி பயலுடா. யாரடா பார்த்து யாரடா சங்கிங்கிற? செருப்பு பாரு, எப்படிப்பட்ட செருப்பு பாரு. ஜனநாயகவாதியாக என்னை இருக்கும்படி நீங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டியது உங்க பொறுப்பு. என்னை வெறிகொள்ள வச்சிடாத. அது ஒரு கிரிமினல் மனநோயாளி. அது ஒரு பேட்டி கொடுத்த மாதிரியே தெரியாது. அதோடைய கண்கள், அந்த உதடு அசைவு, வார்த்தை பிரயோகம் எல்லாமே ஒரு மனநோயாளிக்குரிய அத்தனை விஷயங்களும் அதில் இருந்துச்சு. உண்மையான சங்கி யார் தெரியுமில்ல? எங்களை எல்லாம் சங்கின்னு சொல்றவங்க தான். என்ன சார் ஒண்ணுமே புரியலையே சார். சங்கினா என்னன்னு தெரியுமா? சகத்தோழன் நண்பன் அர்த்தம். யாரடா பார்த்து யாரடா சங்கிங்கிற? காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. எங்க எல்லாரும் ரஜினியை சங்கிங்கிறாங்க, அப்பேற்பட்ட ரஜினியை போய் நீங்க சந்திச்சிருக்கீங்களே அப்படின்னு கேள்வி கேட்ட உடனே சங்கினா நண்பன் அர்த்தங்க. அவங்க RSS காரங்க நண்பர்களை சங்கின்னு கூப்பிட்டுக்குவாங்க அப்படிங்கிற அடிப்படையில் சங்கிங்கிற வார்த்தையே புனிதப்படுத்தி இப்படி ஒரு முட்டை நொண்ணம் கொடுத்திருக்கார். செட்ல ஒரு மோட்டர் கிடைச்சுல? ஆமா, அதை ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டியா? உங்களுக்கும் மெக்கானிக் தெரியாது, எனக்கும் மெக்கானிக் தெரியாது. வந்த வரைக்கும் வித்துட்டேன். ரிப்பேருக்கு வந்து விலை கொடுத்துட்டியா? யாருக்குடா கொடுத்த? எனக்கு வாங்க சொன்ன அவனுக்கு தான். இந்த கீழ ஒரு கண்ணு மேல ஒரு கண்ணு வச்சுக்கார அவனுக்கா? அச்சோ, மோட்டரே அவனுக்கு தான்டா. ஐயோ, இப்ப என்ன செய்யறது? வா பேசாம ஓடி போயிருவோம். சங்கினா சங் பரிவார இயக்கத்தை பின்புலமாக கொண்டவனுக்கு பேரு தான் சங்கி. ஆக அந்த சங்கிங்கிற வார்த்தையை போல ஒரு கேவலமான வார்த்தையே கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு தான் தமிழ்நாட்டுல நம்ம அந்த வார்த்தையை வச்சிருக்கோம். அந்த சங்கி நான் தந்த சங்கி, யார் அந்த சங்கி? நான் தந்த சங்கி, யார் அந்த சங்கி? நான் தந்த சங்கி, யார் அந்த சங்கி? நான் தந்த சங்கி. சங்கீத சொல்லி கொடுத்தா கூட கைய கூட டீசன்ட், அதாவது சூடு சொரணை வெக்கமான இதெல்லாம் இருக்கான்னு நம்ம பல தடவை அந்த ஆளை கேட்டுக்கிட்டே இருக்கோம். அடிச்சும் பார்த்தாச்சு, அவுத்தும் பார்த்தாச்சு. அதான் சொல்றேனே, இனிமே சீமான நிறுவனப்படுத்துறதுக்கு நம்மள்ட்ட ஒண்ணும் இல்ல. இந்த ஸ்பாட்டுக்கு நீ வந்த அது உனக்கு அசிங்கம். தெய்வமே உனக்கு அசிங்கம். நாயே அப்படின்னு சொன்னேன்னா நாய் மாதிரி வாழாட்டிக்கிட்டு அங்க வந்துருவண்ண. இமயமலைக்கு போறதை விட்டுவிட்டு இந்த வேலை உங்களுக்கு வேண்டாம்னு நம்ம சொன்னா கேட்கறது இல்ல. நான் வருவேன். ஒரு வெற்றிடம் இருக்குது, சுடுகாட்டில் கூட நிறைய வெற்றிடம் இருக்குது. வெற்றிடம் இருக்குது, வெற்றிடம் இருக்குது, என்னத்த வெற்றிடம் இருக்குது, வெற்றிடம் இருக்குது, வெற்றிடம் இருக்குது, என்னத்த வெற்றிடம் இருக்குது. மோடியினுடைய தீவிர பக்தன்னே சொல்லலாம். யார? ரஜினிகாந்த். சீமானை மோடிக்கு மிகவும் பிடிக்கும் என்று மோடி சீமானுக்கு ஆள் அனுப்பி RSS தான் தப்பு தப்பா சீமானை பத்தி மோடியிடம் சொல்லிவிட்டதாக மோடியே வருத்தப்பட்டார்னு சீமான் சொன்னார். அப்போ மோடிக்கு சீமானை மிகவும் பிடிக்கும், மோடியை ரஜினிக்கு மிகவும் பிடிக்கும், ரஜினிக்கு RSS மீது ஒரு பெரிய நன்மதிப்பு உண்டு. மோடி RSS சீடர், மாணவர். இவர்களோடு சீமானுக்கு நல்லுறவு தொடர்புன்னு சொன்னா சீமான் RSS ஆல் இயக்கப்படக்கூடியவர் என்பதற்கு இதை விட வேற என்ன சான்று வேணும்? நாங்க சில்லா டாங்கு டாங்கு திருப்பி போட்டு வாங்குன்னு திருவள்ளுவர் சும்மாவா சொல்லிருக்காரு? சில்லா டாங்கு டாங்கு திருப்பி போட்டு வாங்குன்னு திருவள்ளுவர் சொன்னாரு. மணி அந்தலிலே பாவக்கா தொங்குதடி லோலாக்குன்னு பாரதியார் சும்மாவா சொன்னாரு? அந்தலிலே பாவக்கா தொங்குதடி லோலாக்குன்னு பாரதியார் சொன்னாரா? சிலுவைகளை நீ சுமந்து மாலைகள் எமக்கு பாட்டியோட தட்டு பட்ட 2 அடியில் வச்சு செஞ்ச பல்லு பண்ணும் எங்களோட சங்கி கூட்டம்டா. நெத்தியில திருநீரும் நெஞ்சத்தில குங்குமத்தை வைக்கும் கூட்டம் எங்க கூட்டம் சங்கி கூட்டம்டா. எம்ஜிஆர் இல்லைங்கிறதுனால ஒப்பிடுறாங்க. அவர் இருந்திருந்தா கொண்டிருப்பார். உன்னை தோட்டத்துக்கு வா, தோட்டத்துக்கு வா. ஏற்கனவே வாங்கினவர் தானே. அவரே ஒரு பேட்டியில் சொல்றாரு, எம்ஜிஆர் என்னை வந்து கட்டி வச்சு அடிக்கும் போது காப்பாத்தினவர் கலைஞர் தான். கலைஞர் நினைவுகளை ஞாபகம் இருக்கா? ஒரே ஒரு தடவை சொல்லுங்க, எம்ஜிஆர் உன்னை கட்டி வச்சு அடிச்சார்ல, எதுக்கு அடிச்சாரு? அதை மட்டும் சொல்ல சொல்லுங்க.
எம்ஜிஆர் கட்டி வச்சு அடிச்சாருன்னு நீங்களே சொல்றீங்க. அப்ப என்னை கலைஞர் தான் தலையிட்டு காப்பாத்தினாரு. அப்போ ஏதோ சேட்டா போயிருக்காரு, கட்டி பிச்சை எடுக்க வேண்டியதா? உன்னைய பத்தி நான் கூட என்ன நம்ப ரசிக்கிறேன். நீ உடம்பு சீப்பாலா இருந்திருக்க. போடா மூஞ்சி லட்சக்கா துப்பிடுவேன். சூடு சொரண வெக்கமானது எதுவுமே இல்ல. நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஆனா அவர் நம்மளை ஏமாத்திக்கிட்டே இருக்கிறாரு. இல்லன்னு ஆகி போச்சுல, அப்புறம் ட்ரை பண்றீங்க. இன்னைக்கு என்னை அசிங்கப்படுத்துற விஷயத்துல ஆண்டவைய இவ்வளவு ஆக்டிவா இருக்கான்னு தெரியலையே. பாடா படுத்துறாங்க. இந்த சந்திப்பை கூட போய் தொடர்ந்து சந்திப்பு இல்ல சங்கிப்பு, சங்கிகளின் சங்கம சங்கிப்பு. சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி, சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி. ஏனோ எனத்தோட தான் சேரும் அப்படின்ற மாதிரி சீமான் நேத்து ரஜினியை மீட் பண்ணிருக்காரு. ஏத்தி விட்டு அழகு பாக்குறவன்டா. ஆகட்டும் போக்குமாரு, இதான் முதப்படி. அப்படியே படிப்படியா ஏறி எங்கேயோ போற. யாருக்கு தெரியும், ஒரு நாளைக்கு அமைச்சரா கூட ஆகலாம். இல்ல ராசைக்கும் தேவைக்கும்